மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் அருள்பத்து இப்போ அந்த மந்திரத்தை நான் பாடுறேன் பாருங்கள். பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய தேர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். அருள்பத்து அதில் வருது. அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று. இனி என்ன சொன்னீங்க? வா வான்னு கூப்பிடு 10 தடவை கேட்டார். வருகன்னு இறைவன் சொன்னாருங்கிறது எங்கே எழுதுறாரு? இங்கே சொல்கிறார். இவர் வான்னு சொன்னதுக்கு இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? வருக என்று அழைத்ததற்கு பிரமாணம். அதந்துவேனா பயப்படாதுன்னு அர்த்தம். பயப்படாதுன்னு சொல்லு, பயப்படாதுன்னு சொல்லுன்னு கேட்டாரா? அஞ்சேல் என்று அருளியவாறு என்னை பயப்படாதுன்னு சொன்னார். இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அருள் பற்றி பேசலாம், வாழா பற்றி பேசலாம், அச்சோப்பதிகமா குழப்பி கடைசி எங்கேயோ கூட தள்ளி விட்டுறீங்களே. அச்சோப்பதிகம் இல்லை, இதை இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு எப்போ சொன்னா அப்போ தான் அச்சப்பதிகம் முடிஞ்சுத. மீதி 3 பதிகத்தை கொண்டு வாங்க. அருள்பத்து வாழாப்பத்திலே தான் 2 வார்த்தையும் இருக்குதா? அருள்பத்து. அதாவது போதரா என்று அருளாயேங்கிறதும் அதுதான். அந்த பதிகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுதான் அருள்பத்தில், அப்படி தானே? வருகை என்று அருள் புரியாயே அருள்பத்து. அதில் அருள்பத்திலே வருகைன்னு சொல்லுன்னு கூப்பிடுறாரு. அதுலேயும் நீங்கள் வருகை இருக்குது. போதராயின்னா என்னை வருகைன்னு அழைக்கிறது. அதுக்கடுத்தது வாழாப்பத்தில் வருகைன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. பயப்படாதுன்னு சொன்னது எங்கே? அதந்து அதிலே தான். இந்த 3 கோணத்துலேயும் அந்த பதிகங்களை பார்க்கணும். சரியா? இது ஒரு முக்கியமான இடம். அது இப்போ பதிஞ்சு விட்டோம். இப்போ நம்ம படிக்க போகிறது அருள்பத்தில் எத்தனாவது மந்திரம்? 5வது மந்திரம். ஆமாம், வாங்க சிவா வாங்க. நேற்று நடத்துனது நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்கிறதுனால திரும்ப சொன்னேன். யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் சிவாயினம். அதாவது 51வது பதிகத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் எங்கு போய் சம்மந்தப்படுகிறது? 51 அதிக தலைப்பு சொல்லுங்க. வாழாப்பத்திலையும் அருள்பத்திலையும் போய் கனெக்ட் ஆகுது. ஆமாம், வாழாப்பத்திலையும் விடுங்க, தலைப்பு சொல்லுங்க. வாழாப்பத்திலையும் அருள்பத்திலையும் போய் கனெக்ட் ஆகுது. ஆமாம், அதான். அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் தெரியலாம். நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சொற்பொழிவு பண்ண போகிறோம் இந்த அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே. எழுதுங்க, அது பயங்கரமாக இருக்கும். சன்மார்க்கிகளுக்கே அதில் பேசியிருக்கிறது. எழுதுங்க. அருள்பத்து 5வது மந்திரம் கரெக்டா? பொருள் எழுதுங்க. நுண்ணுடை உடைய அம்மை சுருண்ட கூந்தலுடையவள் அம்மை பரஞானம் அபரஞானத்தை அங்கமாக கொண்டவள். இறைவனுடைய மார்பில் இறைவனுடைய நிறம் சிவப்பாக இருக்கிறது. திருநீர் கலைந்த இடம். இறைவனுடைய உடம்புல திருநீர் பூசாத இடம் எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வட்டமாக திருநீரை கலைச்சா அந்த இடம் எப்படியா இருக்கும்? அந்த திருநீர் பூசிருக்கிற இடம் உடம்பு முழுவதும் சிவப்பாக இருக்கும். திருநீர் பூசின இடம் வெள்ளையாக இருக்கும். திருநீர் பூசின இடத்துல ஒரு புள்ளிக்கு திருநீரை கலைச்சோம்னா எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். அதுதான் இந்த மந்திரத்தில் சொல்கிறேன். புரியுதா? இறைவன் செந்நிறமுடையவனாக இருக்கிறான். திருநீர் பூசிய இடங்களில் திருநீர் அழிந்த இடங்களும் என்னது? சிவப்பாக புள்ளி போல தெரிகிறது. சோலைகள் சூழ்ந்த திருப்பரந்துறையில் மலர்களை உடைய குருந்த மரத்தடியில் இறைவன் விரும்பி வீற்றிருக்கிறான். நான் உன்னை விரும்பி அழைக்கிறேன்.
நீ என்னை அஞ்சாதே என்று எனக்கு அருள் செய்வாயாக. குறிப்புரை: காஞ்சிபுரத்தில் அம்மை சிவலிங்கத்தை பூஜித்தாள். வெள்ளம் வந்தபோது அம்மை சிவலிங்கத்தை தழுவினாள். அப்போ என்னாகும்? இப்போ நான் திருநீர் பூசிருக்கிற ஒரு குழந்தைய பேத்தியெல்லாம் மேலே இப்படி சாயும். அப்போ அதோடைய கண்ணமெல்லாம் திருநீர் ஆயிரும். அப்போ அம்மை சிவன் மேலே தழுவும் போது அம்மையினுடைய உடம்பு பட்ட இடத்துல எது அழிஞ்சிருது? அதுதான் மந்திரத்தில் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. திருநீர் அழிஞ்சிருது, அந்த இடத்த சொல்றாரு. சுவடுன்னா தழும்புன்னு அர்த்தம். இறைவன் மேனி நெருப்பிற்கும் இறைவன் அணிந்த சாம்பல் திருநீருக்கும் திருநீர் அணிந்த இடம் சுவடு என்றும் சொல்லப்பட்டது. செடி என்ற சொல்லுக்கு புதர்னு அர்த்தம். அடிகள்ங்கிறதுக்கு கடவுள், சுவாமிகள். ஆனால் எந்த உரையாசிரியரும் குருங்கிற ஆராய்ச்சியே பண்ணுறது கிடையாது. அடிகள்னா குருன்னு சொல்கிறது. அப்போ நம்ம சாந்தலிங்க அடிகள், அதே மாதிரி பேரூர் அடிகள், இப்படி அடிகள்னு சொல்ல வேண்டியதே இல்லையே. வள்ளலாரே மாணிக்க வாசகரே அடிகள்னு தான் சொல்கிறாரு. வள்ளலாரே மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு? அடிகள்னு தான் சொல்கிறார். அடிகள் என்ற வார்த்தை குருவோ குறிக்குங்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. யார்? உரையாசிரியர் ரொம்ப வெக்கப்படுறாங்க. கடவுளாகவே பார்த்துடுறா. திருமுறையை நம்ம கடவுளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செய்தி கிடைக்காது. திருமுறையில் வர்ற இறைவனை முடிஞ்ச அளவுக்கு யாராக பார்க்கணும்? குருவாக பார்க்கணும். குருவாக பார்க்கணும். திருமுறை இறைவனை குருவாக பார்க்குது, சித்தாந்தம் குருவை இறைவனாக பார்க்குது. இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. ஈசி சித்தாந்தம் தான் ஈசி. என்ன சொன்னோம்? ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். எது யாரா பார்க்குது அதை சொல்லுங்க. திருமுறை இறைவனை தான் குருவா பார்க்கும். ஃபோக்கஸ் யாருக்கு தான்? இறைவனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும் திருமுறை. சித்தாந்தம் யாரை குருவா பார்க்கும்? இந்த இறைவனை பார்க்கும். குருவை இறைவனா பார்க்கும். இந்த ரெண்டு பார்வை உங்களுக்கு புரிஞ்சதுனாலே ரெண்டையும் எப்படி படிக்கணுங்கிறது புரிஞ்சிடும். நீங்கள் சித்தாந்தத்தில் குருவையே இறைவனாக பார்க்குறத சொல்லித்தர வேண்டியதில்லை. அங்கே பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். சித்தாந்தம் அது யாரையும் முன்னிறுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். குருவை தான் முன்னிறுத்தும், யாரை முன்னிறுத்தாது. குருவில் தான் யாரை பார்க்க சொல்லும், இறைவனை முன்னிறுத்தாது சித்தாந்தம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் திருமுறையில் இறைவன் முன்னிற்பார், நம்ம யாரை பார்க்கணும்? பார்க்க மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு திருமுறை, திருவாசகம், தேவாரம்லாம் நமக்கு சேர மாட்டேன். நம்ம அதையும் தாளம் போட்டு பாடிட்டு அந்த தலத்து இறைவன், இந்த தலத்து இறைவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கமே தவிர, அதில் இப்போ நீங்கள் அடுத்த மந்திரத்தை தொடக்கம் பாருங்கள். துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழு துளங்குழி வைரத்து. அந்த திருநீரெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? நமக்கு சைவத்தில் திருநீர் பூசினாலே யார் ஞாபகம் வரணும்? இறைவன் ஞாபகத்துக்கு வர்றாரோ வரலையோ குரு வரணும். குரு ஞாபகத்துக்கு வந்தால் தான் இறைவன் வருவார். திருமுறை டேம் தண்ணியாக பார்த்துட்டு வாய்க்கால் தண்ணியாக பார்க்குறது. அதுக்கு ஒரு வாய்க்கால் தண்ணியை பார்க்குறது. சித்தாந்தம் வாய்க்கால் தண்ணியை பார்த்த பிறகு, வாய்க்கால் தண்ணியை பிறகு எதை பார்க்குறது? டேம் தண்ணியை பார்க்குறது. எது ஈஸி? வாய்க்கால் தண்ணியை பார்த்து டேம் பார்க்குறது ஈஸி. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்து குழந்தை 1ஆம் கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு புத்தகத்தை காட்டினா அந்த பிள்ளை படிக்குமா? எல்லாருமே சித்தாந்தம் கஷ்டங்கிறாங்க. உண்மை எதுதான் கஷ்டம்? அதனால தான் நம்ம திருமுறையில் நேரத்தை கூட்டியிருக்கிறோம். திருமுறை தான் கஷ்டம். நீங்கள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் எடுத்த உடனே அந்த ஈஸியான ஒர்க்கு தானே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஓரல் டெஸ்ட் தான் இருக்கும். ஒரு 10ஆம் நம்பர் வரைக்கும் சொன்னால் மார்க் போட்டுருவாங்க. அதுதான் சிலபஸாகவே இருக்கும். உயிரெழுத்துக்கள் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க, மெய்யெழுத்துக்கள் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. வாய்க்காலை காட்டி டேமை காட்டுறது ஈஸி. டேமை காட்டி வாய்க்காலை காட்டுறது அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது. டேமை பார்த்த உடனே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். நீங்களுக்கு சித்தாந்தத்து மேலே பயம் வராது. ஆனால் எது மேலே பயம் வரும்? என்னது 18,000க்கு மேலே மந்திரமா?
பயம் வருதா இல்லையா? ஞானசம்பந்தர் தேவாரத்தில் ஒரு திருமுறையை படித்து பொருள் சொல்கிறதுக்கே பல யுகங்கள் வேணும். நிறைய பேர் அதனுடைய பொருள் தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? பொருள் தெரியாதனால பிரச்சனை இல்லை. அதே இந்த இடத்துல இந்த அடிகள்ங்கிறது குருவை குறிக்கிறது. எனக்கு நீங்கள் பதிகமே அடுத்து எதை நோக்கி பகுதி அருள் பத்து முடிஞ்சவுடனே என்ன வந்துடுது? அப்போ அதுக்கான முன்னுரை நீங்கள் இங்கே கொடுக்காம எப்படி திடீர்னு குருவை கொண்டு வந்து அடுத்த தெருக்கள் கொண்ட பதிகத்தில் கீழே என்ன தலைப்பு இருக்குது? சத்குரு தரிசனம். அடுத்த பதிகம் குருவை முன்னிறுத்த போகுது. நீங்கள் எங்கேயே முன்னிறுத்தாமல் அங்கே எப்படி முன்னிறுத்துவீங்க? சரி, ரெண்டாவது இங்கே இன்னொரு கேள்வி, குருந்த மரத்தடியில் உட்கார்ந்துருந்தது யார்? அப்போ நீங்கள் அந்த அடிகள்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லணும்? அது நீங்கள் தெரிஞ்சிடுங்க. என்றைக்குமே திருமுறை பேசும்போதெல்லாம் வலிந்து யாரை சொல்லணும்? குருவை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் திருமுறைகளை போக முடியும். அதுக்கு நீங்கள் இலக்கணம் சொல்கிறீங்களா, நீங்கள் சித்தாந்தம் சொல்கிறீங்களா கேள்வியே கிடையாது. நீங்கள் உங்கள் டேலண்ட்டை காட்டுறதுக்கான இடம் அது கிடையாது. நீங்கள் அதில் குருவை பார்க்குறீங்களா இல்லையா, அந்த ஒரு கேள்வி தான். திருமுறையில் உங்களால் குருவை பார்க்க முடிகிறதா இல்லையா, அந்த ஒரு கேள்வி தான். அதை இதில் குருவாக பார்த்தார். இப்போது நாம் அதனுடைய மந்திரத்துக்கான விளக்கங்கள் பார்க்கலாம். அம்மை இங்கு சொல்லப்பட்டது காஞ்சிபுரத்தில் எழுந்தருடைய அம்மையை சொல்லப்படும். காமாட்சியை மாணிக்க வாசகர் இங்கு சொல்லுகிறார். காஞ்சிபுரம் அம்மைக்கு முதன்மை உடைய தலம். சைவத்தில் முதன்மை சிவனுக்கு தான். ஆனால் சில தலங்கள் காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி எல்லாம் என்ன பீடம்? சக்தி பீடம். சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள்னா யாருக்கும் முதன்மை சமமாக முதன்மை உண்டுன்னு அர்த்தம். அம்மைக்கும் சமமாக முதன்மை உண்டுன்னு அர்த்தம். ஆமாம், அங்கேயும் அம்மைக்கு இது சிறப்பு. பூஜை பண்ணிருக்கிறான். அதனால இருக்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா உங்களுக்கு அருள்ங்கிறது அருள்ங்கிறதே அம்மைக்கு முதன்மை. அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தில் அம்மைக்கு முதன்மை இருக்கிற எந்த தலத்தை பாடுறாரு? அதை நீங்கள் இணைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா மாணிக்கவாசருடைய வரலாற்றில் காஞ்சிபுரம் ஒன்றும் பெரிய அளவுக்கு தொடர்புடைய வரலாறு கிடையாது. திருக்கழுக்குன்றம் தொடர்புடைய அளவுக்கு, திருவண்ணாமலை தொடர்புடைய அளவுக்கு காஞ்சிபுரம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் நிறைய தொடர்பு. ஆனால் இந்த இடத்துல அவர் காமாட்சி நினைக்கிறதுக்கான காரணம் புரியுதான்னு பாருங்கள். அம்மை அந்த இப்போ அருள் பத்து பாடிட்டு இருக்கிறாரு. அருள் தான் நமக்கு யாராக மாறணும்? குருவாக மாறணும். அருள் தான் யாராக மாறணும்? அடுத்து குரு வர்றாரு. அதனால் அம்மையினுடைய அருள் அதிகமாக விளங்கக்கூடிய எந்த தலத்து வரலாறை சொல்கிறாரு? அதை எடுத்து காஞ்சிபுரத்து வரலாறை சொல்லுகிறார். பிற அம்மையினுடைய பரஞானம் அபரஞானங்களை சொல்லுகிறார். ஞானசம்பந்தருக்கு அம்மை தானே ஞானத்தை கொடுக்குது. அதுதான் பரஞானம் அபரஞானம்ங்கிறோம் சொல்கிறோம். ஞானசம்பந்தருக்கு ஞானத்தை கொடுத்ததே அம்மை தானே. அப்போ அடுத்து குரு வரணும்னா யார் வரணும்? அம்மை வரணும். அதனால் அம்மையை கொண்டு ஃபோக்கஸ் பண்ணுறார். ஆமாம் ஆமாம். அம்மை சிவனை பூஜித்த வரலாறு என்பது சைவ நெறியில் எந்த மார்க்கத்தில் நிற்பவர்களாக இருந்தாலும் பூஜையே அவருடைய சாதனங்களை வலுப்படுத்தும். ஒரு சைவனுடைய வளர்ச்சி எதில் தான் இருக்குது? அவன் செய்கிற சிவ பூஜையில் தான் இருக்குது. அவன் செய்கின்ற சிவ பூஜையில் தான் அவனுடைய வளர்ச்சி இருக்குது. நான் எல்லா வகுப்புலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். சைவம் பண்ணுறதுன்னா காலையில் எழுந்திரிச்சு தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடாது. வேலை செய்கிறவங்கன்னு சொன்னேன். உங்களால் மாணவர்கள் கிடையாது. இந்த மாதிரி இடத்த பிடிச்சி மைக் பிடிச்சி உட்கார்றவங்க எதில் கவனமாக இருக்கணும்? 16 இடங்களில் திருநீர் பூசுகிற அந்த சடங்குகள். பெண்களுக்கு அந்த விதி இல்லைன்னா பூசுகிற மாதிரி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? பாவிக்க சொல்லியிருக்காங்க. பூசல்னாலும் பாவிக்கணும். கம்பல்சரி சிவ பூஜை பண்ணிட்டு தான் எங்கே வரணும்? ஆமாம், சந்தைக்கு காய்கறி இருக்கிற மாதிரி வரக்கூடாது. திருநீர் பூசியவர் தான் யாராகிறார்? சமயி ஆகிறார். அதுக்கு முன்பு என்ன பெயரே கிடையாது. சைவ சமயி அல்லாத ஒருவர் எப்படி சைவ பணி செய்ய முடியும்?
ஏடிமிகே கட்சியிலேயே மெம்பராக இல்லாமல் நீங்கள் ஏடிமிகே கட்சியின் தொண்டர்னு எப்படி சொல்லுவீங்க? தாவக்கே தொண்டர்னா தாவக்கே கட்சியில் இருக்கணும் இல்லை, அதானே அரசியல் கட்சியினுடைய விதியாக வச்சுருக்காங்க. இதில் எதையுமே பின்பற்றாமல் நான் சைவம் பண்ணுறேன் சைவம் பண்ணுறேன்னா நீங்கள் அது கொஞ்சம் நிறையா உழைக்கிறவங்களால உழைக்கிறவங்க ஏற்க மாட்டாங்க. எல்லாரும் ஏற்பாங்க, யாரும் ஏற்க மாட்டாங்க? சைவத்தில் உழைக்கிறவங்க ஒரு நாளும் ஏற்க மாட்டாங்க. எல்லா வகுப்புலையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்கெல்லாம் அவங்ககிட்டலாம் நிறைய படிக்கணும். ஈரோட்டுக்காரங்க கற்றுக்கணும். வைக்கிறோம். அதனால் அப்போ இதில் வந்து அம்மை பூஜித்ததை சொல்லுவது என்பது சிவபூஜையை வலியுறுத்துவதற்காக. சிவபூஜை செய்யணுங்கிற உணர்வை அம்மைக்கு கொடுத்தது யாரு? இறைவன். சரி, ஒரு பாயிண்ட் இது புரியுதான் பாருங்க. இது நான் பேசிட்டேன், திரும்ப பேசுகிறேன். அப்பாறு அம்மைக்கு அந்த ஆர்வத்தை எந்த நூலை வச்சு தோன்றினார்? எந்த நூலை நடத்தும் போது அம்மைக்கு அந்த ஆசை வந்தது? ஆகமம் நடத்தும் போது அந்த ஆசை வந்தது. ஆகமம் கேட்கும்போது தான் அம்மைக்கு என்ன செய்யணுங்கிற ஆசை வருது, பூஜை செய்யணுங்கிற ஆசை வருது. பூஜையின் பயன் என்ன? யாரை அடைதல். இப்போ பாடமே யார் நடத்திட்டு இருக்கிறா? அம்மைக்கு யார் நடத்துகிறா? அப்போ அம்மை ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வி எல்லா இடங்கள்லையும் கேட்டேன். அம்மை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், அம்மை சிவனே கேட்டிருக்கலாம். பார்வதி, நான் தான் உனக்கு பாடம் நடத்துகிறேன், என்கிட்ட தான் பாடம் கேட்குற. காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ணாலும் என்ன தானே வந்து அடைய போகிற? அது பேசாமல் பாடத்தை கேட்க வேண்டியது, எது காஞ்சிக்கு போகிறேன்னு யாரும் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மையை வச்சு பூஜை செய்ய வைத்து அந்த பூஜை தான் ஒரு உயிரை வளர்க்குங்கிறத உயிர்களுக்கு காட்டணும். அந்த பூஜைக்கு வர்ற தடைகளில் உயிரை கொடுத்தாவது எதை செய்யணும்? அந்த பூஜையை செய்யணும். சிவலிங்கத்தை காப்பாற்றுறதல்ல, சிவலிங்கத்தை காப்பாற்றுதல் என்பது அந்த நெறியை காத்தல். நெறியில் நிற்பேன், அதுதான் அதுக்கு அடையாளம். சிவலிங்கத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. அம்மை காப்பாற்றலாம், நம்ம காப்பாற்ற முடியுமா? நான் அந்த நெறியில் நிற்பேன்கிறத அம்மை செய்து காட்டினது. என்னுடைய வேலை பூஜை செய்கிறது. நான் பூஜை லிங்கத்தை விட்டாச்சுன்னா பூஜை எப்படி பண்ணுறது? அங்கே அதுதான் சிவலிங்கத்தை காத்தல். லிங்கத்தை விட்டால் பூஜை பண்ண முடியாது, லிங்கம் வேணும். அதுதான் அங்கே ஒரு சிவலிங்கம் அம்மைக்கு தெரியாது. அந்த சிவலிங்கம் போனால் வேறு சிவலிங்கம் இருக்குங்கிறது தெரியாதா? அதே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரி சிவலிங்கமாக இருக்கிறாருன்னு தெரியாதா? இதில் இருக்கிற விஷயங்கள் புரியலை. நம்ம கதை சொல்லிகிட்டே இருக்கோம். புராணம் நடந்த காலத்திலேருந்து கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அங்கே சொல்ல வந்த செய்தி இது. இறைவனே அம்மையை அனுப்பி பூஜையை செய்ய வைக்கிறாருன்னா இந்த பூஜைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க. யார் பூஜிக்கிறதுலேருந்தே? அம்மை பூஜிக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்க. அந்த நெறிகளில் நீ நிற்கணும். நீ வந்து அடுத்து குருவருளை பெறப்போகிறாய். மாணிக்கவாசகர் இப்படி சொல்கிறார், குருவருளை பெறப்போகிறாய். உனக்கு யார் வரப்போறா? இறைவன் குருவாக வரப்போகிறார். திருக்கழுக்குன்ற பதிகத்தில் குருவாக வரப்போகிறாரு. அதுக்கு முந்தைய நீ உன்னை தகுதிப்படுத்துக்க. நீ எதில் வலுவாக இருந்துக்க? சிவபூஜையில் வலுவாக. சிவபூஜையில் நழுவுகின்ற ஒருவன் குருவருள் பெற முடியாது. சிவபூஜை செய்யாத ஒருவன் சைவம் பேசுகிறது ஒன்று தான், அது சைவ பணியில் சேராது. அது ஒரு நல்ல அறம். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். எதாக கொள்ளலாம்? நற்செயல், அவ்வளோதான். சிம்பிளாக அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். அது சிவநெறிய. ஏன்னா எதுவே இல்லை, இதான் இதுவே இல்லையே. சமயத்திற்கேக்கான சடங்குகளே இல்லாத போது அவர் யார் அல்லாத ஆயிடுறாரு? சமயி என்ற கிரேடையே இழந்துடுறாரு. சமயி அல்லாத ஒருத்தர் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவன் இந்தியாவில் என்ன வேலையை செஞ்சு என்ன பிரயோஜனம்? முதல்ல என்ன கேள்வி கேட்பா? நீ இந்திய குடிமகனா? ரேஷன் கார்டு வச்சுருக்கியா? ஆதார் அட்டை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் சைவ குடிமகன் அல்ல. யார்? ஆமாம், நீங்கள் நெறியில் நிற்கலைன்னா சைவ குடிமகன் கிடையாது. ஆமாம் ஆமாம், கிருஷ்ணருக்கே அந்த நிலைமான்னு புரிஞ்சுடுங்க. அதனால் அதை அழுத்தி சொல்கிறது தான் மாணிக்கவாசகர் இந்த இடத்த பயன்படும். அதுக்கு தான் எந்த வார்த்தையை போட்டார்? அடிகளே. குருந்த மரத்துக்கு அடியிலன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அடிகள்ங்கிறதுக்கு உரையாசிரியர் கடவுள் சுவாமின்னு பொருள் எழுதுகிறார். இங்கே குருவை குறிக்கிற வார்த்தை. அந்த குருந்த மரம் வந்து நிறைய மலர்களை உடையதாக இருக்கிறதுங்கிறார். அந்த மலர்களை உடையதாக இருத்தல் என்பது இறைவன் இருக்கின்ற இடம் வளமாக இருக்கும். இறைவன் அடியாரின் ஆதார தாமரைகளை மலர்வித்து, இறைவன் குருவாக வந்து அடியார்களின் ஆதார தாமரைகளை மலர்வித்து பேரின்பத்தேனை கொடுப்பான். இது ஏற்கனவே பல தடவை பதிச்சிட்டோம். கொடுப்பான் என்பதை சொல்லதான் மலர்களுடைய குருந்த மரம்னார்.
நம்ம எந்த ஒரு ரோஸ் செடியே வாங்கினா கூட அந்த குச்சியை வெட்டும்போதே அவன் மொக்கோட தான் வெட்டுவான். அந்த நர்சரியில் நான் ஊட்டியில் நேரில் போய் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு பூ தான் பூக்கும். அதுக்கப்புறம் ஒரு பூ பூத்தது, ஒரு குடம் தண்ணி ஊற்றினா நீங்கள் குடும்பத்தோடு பாட வேண்டியது தான். அது திரும்ப பூக்காது. அந்த நர்சரிக்கே நான் போயிருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இன்னும் 5-6 பேர் அங்கே ஊட்டியில் இருக்காங்க. சென்டரில் ஒரு செடி வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த தேவதை. அந்த செடியை சாமியாக கும்பிடுவாங்க. எல்லா நர்சரிலையும் சென்டரில் ஒரு செடி இருக்கும். அந்த ஒரு செடியில் மட்டும் 400-500 பூ இருக்கும். ஒரு செடியில் மட்டும் அதை தேவதையாக கும்பிடுவாங்க. பிறகு மற்ற செடிகளில் ஒரு மொக்கு வந்தோடனே கட் பண்ணுவான். அதை கொண்டு போய் இதில் நட்டுருவான். இதில் இந்த பாக்கெட்டில் நட்டுருவான். அது ஒரு இலை கூட வாடாமல் செடியாக இருக்கும், எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த ஒரு பூ பூக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பத்தோடு பாட வேண்டியதான். ஒரு பூ பூத்தது, ஒரு குடம் தண்ணீர் ஊற்றினேன்னு. அது எல்லா செடியும் வராது. அதுக்கு பேரே ஊட்டி ரோஸுன்னா ஊட்டியில் தானே வரும்னு அர்த்தம். பெங்களூர் ரோஸுன்னா பெங்களூரில் தான் வரும். நீங்கள் ஆசைப்படுறதுக்காகலாம் அது வராது. நம்ம ஊருக்கு வந்து இந்த காட்டு ரோஸ் இருக்குது, காடுகளில் வளரக்கூடிய ரோஸ், காட்டன் ரோஸ். அதுதான் நம்ம கிளைமேட்டுக்கு வரும். வேலியில் படரும், கொடி கொடியாக படரும். கொடி ரோஸ். நான் எங்கள் வீட்டில் எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ புதிய வீடு இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த ரோஸ், எல்லா வகை ரோஸும் வச்சுருந்தேன். அதனால தான் அதில் அனுபவப்பட்டது தான் சொல்கிறேன். எனவே அது அந்த மரத்தை அப்படி சொன்னது. அதனால் அடிகளே என்று சொன்னது வரும் பதிகத்திற்கான தொடக்கம். அஞ்சாதே என்று சொன்னது திருப்பாடல் தோறும் அஞ்சாதே என்று சொன்னது ஒரு சாதகம் முடிகிற இடம். இந்த பதிகம் 29வது பதிகம் ஒரு சாதகம் முடிகிற இடம், ஒரு சாதனம். என்ன தவம் முடிகிற இடம். குரு வர்றாருன்னா என்ன முடிஞ்சிருக்கணும்? தவம் முடிஞ்சிருக்கணும். ஒரு சாதனம் முடிகிற இடத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னோன்னா, ஒரு பள்ளிக்கூடத்து பையன் பரீட்சைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு பயம் இருக்காது. பரீட்சை எழுத போகும்போது ஒரு பயம் வரும். அதே தான் இப்போ மாணிக்கவாசகர் நமக்காக பயப்படாதுன்னு சொல்லு ஏன் சொல்கிறாருன்னா, அடுத்து யார் வரப்போகிறா? குரு. அதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிடக்கூடாது, குருவர்கள் கிடைக்காம போயிடக்கூடாது. ஒரு கல்யாணத்தில் அவங்க நல்ல பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பார். கல்யாணம் தாலி கட்டுற நேரத்தில் டென்ஷன் ஆகிடுவார் பொண்ணுக்கு அப்பா அம்மா. ஃபைனலில் ஒரு அச்சம் எல்லாருக்குமே என்ன செய்யும் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவுக்கு வேர்த்து கொட்டும். என்ன பயப்படுறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. குடும்பத்தில் சொந்தக்காரன் வேறு, தாய் மாமா பையன் வேறு இந்த பிள்ளையை கேட்டான். அது வந்து நாங்கள் கொடுக்கலன்னு கடைசியிலேருந்து நாய் வந்து எதாவது பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. இப்படிலாம் எதையாவது அவங்க கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்டா இல்லையா? அந்த அச்சம் வரும். எப்போவுமே நம்ம உயரமான ஒரு இடத்துல நின்று எட்டி பார்த்தாலே பயமாக இருக்கா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல அந்த அதந்துவேங்கிறது அதுதான். நான் ஒரு மிகுந்த உயரத்துக்கு, இது மாணிக்கவாசகர் இருக்காங்கல்ல நமக்காக. இந்த உயிர் வந்து நினைக்குது, ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், இனி அதில் ஏதாவது நழுவல் ஏற்பட்டுறக்கூடாதுல்ல. அந்த நழுவல் கருதி தான் என்ன கேட்குறாரு. ஆமாம், நமக்கு பாடம் என்னென்னா, குருவருள் வேணுமென்றால் ஒவ்வொரு நிமிடமும் பயம் இருக்கணும். இதில் நழுவல் ஏற்பட்டுருமோ? நழுவல் ஏற்படுதில்ல, கண்ணால் பார்க்குறீங்கல்ல. இதில் ட்ராப் அவுட், நழுவல்னா ட்ராப் அவுட். அந்த ட்ராப் அவுட் ஏற்பட்டுருமோங்கிற பயத்தில் தான். அதுக்கு தான் நான் சொன்ன உதாரணம். தேர்வு எழுதிட்டு வந்து பயப்படுவாங்க சிலர். தேர்வு எழுதிட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிடுறாங்களே ஏங்கிறீங்க? தேர்வு எழுதிட்டு வந்து ஏன் தற்கொலை பண்ணிக்கிடுறாங்கன்னா, அது அச்சம் வர்ற இடம். இது வந்து எல்லா துறைக்கும் உண்டு. பிஸ்னஸில் உண்டு. பிஸ்னஸில் ஒரு கட்டத்துக்கு போய் கீழே விழுந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிவிடுவான். சினிமாவில் உண்டு. பெரிய சினிமா டைரக்டர்லாம் தற்கொலை பண்ணுறாங்க. மிகப்பெரிய டைரக்டர்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. உச்சத்தில் போகிற நடிகைகள் தற்கொலை பண்ணிவிடுவாங்க. புகழில் உச்சத்துக்கு போகிறவங்க. எப்போவுமே ஒரு துறையில் அதன் எல்லைக்கு போகின்ற போது ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்தை தான் இங்கே யார் வச்சு பாடுறாங்க? மாணிக்கவாசகர் வச்சு பாடுறார். இந்த பார்வையில் படிச்சிங்கன்னா அடுத்த பதிகம் நம்ம கூடவே நிச்சயம் வரும். இதான் இந்த மந்திரத்தில் அதிக செய்தி என்று அதை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த மந்திரத்தை அடுத்த தடவை பதிவோம். இன்னும் 1-2 பேருக்கு பதிய வேண்டிய வேலை இருக்குது. அதை முடித்தோம்னா நம்ம கிளம்பலாம். தேவாரத்தில் 1-2 பேருக்கு பதிய வேண்டிய வேலை இது. ஏற்கனவே நான் இந்த இதை கட் பண்ணிவிடுங்க. இது நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சது. அஞ்சாதே பதிகமே பாடுறாரு. அஞ்சாதே ஏன்